உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமேன். ஆகவே இன்றைய நாளில் உங்கள் நாட்கள் புதிதாகும்படியாக, உங்களோட வாழ்க்கை புதிதாகும்படியாக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் விரும்பினால் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம். அப்பொழுது உங்களோட வாழ்க்கை புதிதாக மாறும். ஆமேன். இன்றைய நாளில் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இப்பொழுது நான், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. மகா செழிப்பான ஒரு வாழ்க்கை உண்டு உங்களுக்கு, வாங்கென்று இயேசு அழைக்கிறார். தேவனுக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டாம். அதே போல மகா செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த மகா செழிப்பான வாழ்க்கை என்பது பூமியில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேலான பல ஆயிரம் மடங்கு அதிகமான ஒரு வாழ்க்கை. இந்த மேலான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மகா செழிப்பான வாழ்க்கை உண்டு, இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு. உங்களை அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி அவர் அழைக்கிறார். அவரை கூப்பிடும் போது ஒரு மனிதன் வருவாரானால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் மகா செழிப்பான வாழ்க்கைக்குரிய சகல காரியங்களும் அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மகா செழிப்பான வாழ்க்கையாய் மாறும். இந்த மனிதன் இப்படி இருந்தானே, இன்று இப்படி உயர்ந்து விட்டான், இவனுடைய வாழ்க்கை இவ்வளவு செழிப்பாயிட்டுதே, இவன் இப்படி மாறினான் என்று நீங்கள் கேட்கத்தக்கதாய் உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்குவார். செழிப்பான நாட்களை தருகிறவர், செழிப்பாய் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். அந்த மகா செழிப்பான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது பூமியின் உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனை போல உங்களை செல்வ செழிப்புடன் வாழ வைப்பார். அதே போல தேவன் இந்த பூமியில் நீங்கள் வாழுகிற நாட்கள் வரைக்கும் அல்ல, மரணத்துக்கு பிற்பாடும் நீங்கள் மகா செழிப்பான ஒரு வாழ்க்கையை நித்தியத்திலே பரலோகத்திலே வாழத்தக்கதாயும் அவர் செய்திருக்கிறார். பூமிக்குரியவைகள் ஒரு நாள் அழிந்து போயிடும், பரலோகத்துக்குரியவைகள் ஒருபோதும் அழிந்து போகாத நித்தியமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மகா செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர விரும்பும் இந்த இயேசு யார் என்று நீங்கள் கேட்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கொடுக்கப்பட்ட குமாரனுடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மகா செழிப்பான வாழ்க்கையை உங்களுக்கு தரும்படியாய் அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருந்தும் எங்களை ஐஸ்வர்ய சம்பனர்களாய் மாற்றும்படி அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய தரித்திரங்களை இயேசு தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஐஸ்வர்ய சம்பனத்தை எங்கள் மேலே வைத்துவிட்டு போகும்படி அவர் வந்தார். இயேசு மகா ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். அவருக்கு ஒரு குறைவும் இல்லை. வானம் பூமி சமுத்திரம் எல்லாம் அவர் உண்டாக்குனது, எல்லாம் அவருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமான இந்த உலகத்தில் வந்து அவருக்கு சொந்தமாக்கிய உங்களை பார்த்து அவர் என்று கேட்கிறார், மகா செழிப்பான ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த மகா செழிப்பான வாழ்க்கையை தருகிறேன் என்று அவர் சொல்லியும் நீங்கள் அவரிடம் வராவிட்டால் எப்படி உங்களோட வாழ்க்கையில் செழிப்பிருக்கும்? இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் செழிப்பான வாழ்க்கையை தர முடியாது. அதுவும் மகா செழிப்பான மிகப்பெரிய செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஒரு காலத்திலே படிப்பறிவு இல்லாதபடி பாடசாலைக்கு போகக்கூட வசதி இல்லாதபடி இருந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் இயேசுவை அறிந்து அவரை தன் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட போது அவன் மகா பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறினான். அவனிடம் கேட்டார்கள், எப்படியப்பா இது உன்னால் முடிந்தது? இயேசு என்னை இப்படியாய் மாற்றினார். இயேசுவின் தரித்திரத்தை எல்லாம் அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஐஸ்வர்யத்தை என் மேலே வைத்தார் என்று சொன்னார். இதுதான் இயேசு கொடுக்கிற மகா செழிப்பான வாழ்க்கை. பிரியமானவர்களே,
இன்றைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு கூட உதவி செய்ய முடியாத வறண்டு போன வாழ்க்கையா இருக்கலாம். செழிப்பென்றால் தேடியும் காணக்கூடாததாய் உங்களுக்கு இன்றைக்கு அது இருக்கலாம். ஆனால் இயேசு செழிப்பான வாழ்க்கையை தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செழிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருகிறார். இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதாவது ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் தன்னிடமிருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று அந்த மனிதன் அவைகளை ஒவ்வொரு பணத்தையும் எடுத்து ஒரு தங்க வியாபாரியிடம் கொடுத்து, இந்த காசு அவ்வளவும் எடுத்து இதுக்குரிய தங்கங்கள் ஒவ்வொரு தங்க காசாக செய்து தாங்கன்னு கேட்டார். அதன்படி அவர் செய்து கொடுத்தார். அவர் மார்க்கெட்டுக்கு போய் அதில் நின்று அந்த வழியாய் போகிற ஒவ்வொரு மனுஷர்களை பார்த்து சொன்னார், ஐயா, என்னிடம் தங்க காசு உண்டு, இந்த காசை நீங்கள் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறேன், வாங்கி கொண்டு போங்க என்று சொன்னார். அப்பொழுது அந்த வழியாய் வந்த மனிதர்கள் யோசித்தார்கள், யாராவது தங்க காசை எப்படியாவது பிறகு கொடுப்பார்களா? இல்லவே, இந்த மனிதன் ஏமாற்றுகிறான், பொய் சொல்லுகிறான், இது உண்மையான தங்கம் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அநேகர் போய்விட்டார்கள். ஆனாலும் சிலர் வாங்கித்தான் பார்ப்போமே என்று சொல்லி சிலர் அதை வாங்கி கொண்டார்கள். வாங்கி கொண்டு அதை சோதித்து பார்க்கும்படி தங்க வியாபாரியிடம் போன போது அவர் இது ஒரிஜினல் தங்கம் என்று சொல்லி இந்த காசை வாங்கி கொண்டு இதுக்குரிய பணத்தை கொடுத்தார். இதன் பிற்பாடு அவர் இப்படியே அந்த வழியாய் வந்தவர்களுக்கு அவர் அந்த தங்க காசுகளை கொடுத்து முடிந்து விட்டது. அவர் போய்விட்டார். இது உண்மையாகவே தங்க காசு தான் என்று நினைத்து இந்த காசை வாங்காமல் அப்பொழுது எங்களோட வாழ்க்கையை விட்டுவிட்டமே என்று வாங்காமல் போனவர்கள் திரும்ப ஓடி வந்து அவரிடம் கேட்டபோது அவர் தன்னிடம் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னார். அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில் இயேசு கொடுக்கிற மகா செழிப்பான வாழ்க்கை, இதை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களானால் இது உங்களுக்கு கிடைக்கும். இது என்னத்தை 1000 கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டு அவிசுவாசப்பட்டு போவீர்களானால் எல்லாவற்றையும் இழந்து போவீங்க. வாங்கி பார்ப்போமே என்று சொல்லி போய் வாங்கினவன் ஐஸ்வர்யவானாய் மாறினான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் தங்க காசை வாங்கி கொண்டவனுக்கு ஒப்பானவன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் யாராவது தங்க காசை கொடுப்பாங்களா என்று கேள்வி கேட்கிற மனுஷனுக்கு ஒப்பானவன். இதில் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கை மகா செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றித்தர இயேசு விரும்புகிறார். நீங்கள் விரும்பினால் என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை ஏறெடுங்கள். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். அன்புள்ள இயேசுவை, எனக்குள்ளே வாரும், நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். இயேசுவை, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கி என்னை நீதிமானாக்கி எனக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய் கேட்கிறேன் அப்பா. அப்படியாய் மகா செழிப்பான வாழ்க்கையை தருவேன் என்று வாக்களித்தீங்களே இயேசுவே, நான் உம்மிடம் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை மகா செழிப்பாய் மாற்றுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி, கோடி கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களோட வாழ்க்கையை மகா செழிப்பாய் மாற்றிவிட்டார். ஆகவே இயேசுவுக்காய் வாழுங்கள், இயேசுவுக்காய் நன்றி செலுத்துங்கள். இயேசு நல்லவர். ஆமேன்.